நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் உண்மையில என்ன? ஒரே ஒரு முழுமையான உண்மைதான் இருக்கா, இல்ல பல உண்மைகள் இருக்கா? ரொம்ப காலமாவே மனுஷங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு கேள்விக்கு நம்ம பண்டைய இந்திய தத்துவம் என்னென்ன பதில்களை கொடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பரந்த கடல்ல மிதக்கிற ஒரு அலையா, இல்ல அந்த கடல்ல இருந்து தனியா பிரிஞ்சு போன ஒரு நீர்த்துளியா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம பார்க்க போற 3 பெரிய தத்துவங்களோட சாராம்சமும் அடங்கியிருக்கு. நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல யதார்த்தம்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு 3 முக்கியமான பார்வைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ஒவ்வொன்றும் எப்படி விடுதலைக்கான வெவ்வேறு பாதைகளை காட்டுது, அப்புறம் இந்த 1000 வருஷ பழைய விவாதம் இன்னைக்கும் ஏன் முக்கியம்னு கடைசியா பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்துல முதல் நிறுத்தம் துவைதம். இந்த பேரே எல்லாத்தையும் சொல்லிரும். துவைதம்னா 2 அல்லது இரட்டை நிலை. துவைதத்தோட மைய கருத்து ரொம்ப நேரடியானது. கடவுள், அதாவது பரமாத்மா ஒரு தனி யதார்த்தம், நாம அதாவது ஜீவாத்மாக்கள் இன்னொரு தனி யதார்த்தம். இந்த ரெண்டும் எப்பவுமே தனித்தனிதான், ஒன்னோட ஒன்னு சேரவே முடியாது. இந்த கருத்தை 13ஆம் நூற்றாண்டுல மத்வாச்சாரியார் தான் ரொம்ப வலிமையா முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மட்டும் உண்மை இல்ல, நம்ம பார்க்கற உணர்ற இந்த உலகமும் ஒரு யதார்த்தம் தான். ஆனா கடவுள் வேற, இந்த உலகம் வேற. இந்த பிரிவினைக்கு ஆதாரமா துவைதம் 5 நித்திய வேறுபாடுகளை சொல்லுது. அதாவது கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பவும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே போல ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி கடவுள், ஆன்மா, ஜடப்பொருள்னு எல்லாமே ஒண்ணுக்கொன்னு வேறுபட்டது, தனித்துவமானது. சரி, இப்போ ஒரு சின்ன மேஜிக். துவைதங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆங்கிற ஒரு எழுத்தை மட்டும் சேர்ப்போம். ஆனா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அத்வைதம், அதாவது இரண்டற்றது. பாருங்க, மொத்த அர்த்தமும் தலைகீழா மாறிடுச்சு. அத்வைத்தம் துவைதத்துக்கு நேர் எதிரானது. இது என்ன சொல்லுதுன்னா, 2, பல அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இருக்கிறது ஒரே ஒரு முழுமையான யதார்த்தம் தான், அதுதான் பிரம்மம். அப்போ நாம பார்க்கிற இந்த உலகம், இந்த வேறுபாடுகள்லாம் என்ன? அது வெறும் மாய, ஒரு தோற்றமயக்கம். இந்த ஒரு புரட்சிகரமான சிந்தனையை முன்னெடுத்தவர் தான் 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆதிசங்கரர். அவர் என்ன சொன்னார்னா, நம்மளோட தனிப்பட்ட ஆன்மான்னு நாம நினைக்கிறது உண்மையில அந்த பிரம்மத்திலிருந்து வேறானதில்ல, ரெண்டும் ஒண்ணுதான். சங்கரரோட இந்த புகழ்பெற்ற வரி அத்வைதத்தோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லிரும். பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா. அதாவது அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், நிஜம். நாம பார்க்கிற இந்த ஜகமெல்லாம் மித்தியை, அதாவது ஒரு தற்காலிக தோற்றம். இந்த மாயைங்கிறத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இருட்டான பாதையில போறீங்க, தரையில ஏதோ நீளமா கிடக்குது. அதை பார்த்து ஐயோ பாம்புன்னு பயந்துடுறீங்க. ஆனா ஒருத்தர் டார்ச் அடிச்சதும் அது வெறும் கயிறுன்னு தெரியுது. அப்போ அந்த பாம்பு எங்க போச்சு? அது முதல்ல இருந்தே அங்க இல்ல. நம்ம அறியாமங்கிற இருட்டுல கயிற்றை பாம்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரிதான் ஞானம்ங்கிற வெளிச்சம் வரும்போது இந்த உலகங்கிற தோற்றம் மறைஞ்சு பிரம்மம் மட்டும்தான் உண்மைன்னு புரியும். சரி, ஒரு பக்கம் எல்லாம் தனித்தனின்னு துவைதம் சொல்லுது, இன்னொரு பக்கம் எல்லாமே ஒண்ணுதான்னு அத்வைதம் சொல்லுது. இதுக்கு நடுவுல ஒரு பாதை இருக்கா? இருக்கு. அதுதான் விசிஷ்டாத்வைதம், அதாவது தகுதி வாய்ந்த இரண்டற்ற நிலை. இந்த தத்துவம் ரொம்ப நுணுக்கமானது. இது என்ன சொல்லுதுன்னா, ஆமா, கடவுள், ஆன்மா, இந்த உலகம் எல்லாமே உண்மைதான், தனித்தனியானவைதான். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த ஆன்மாவும் உலகமும் கடவுளோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம், அவரோட பண்புகளா இருக்குது. 11ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த ராமானுஜாச்சாரியார் இதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். அவர் சொல்றாரு, இந்த மொத்த பிரபஞ்சமும் கடவுளோட உடல் மாதிரி. நாம எல்லாரும், அதாவது எல்லா ஆன்மாக்களும் அந்த உடல்ல இருக்கிற ஒரு பகுதி. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அந்த கடல் அலை உதாரணத்தையும் எடுத்துக்கலாம். கடல்ல எத்தனையோ அலைகள் வருது போகுது. ஒவ்வொரு அலைக்கும் ஒரு தனி வடிவம் இருக்கு. ஆனா உண்மையில எந்த அலையாவது கடலை விட்டு தனியா இருக்க முடியுமா? முடியாது. அது கடலோட ஒரு பகுதி தான், அது கடலே தான். அது மாதிரி தான் நாமும் கடவுளோட ஒரு அங்கம். அப்போ இந்த தத்துவத்தின்படி யதார்த்தம் 3 வகைப்படும். 1 ஈஸ்வரன், அதாவது முழுமுதற் கடவுள். 2வது சித், அதாவது நம்மள மாதிரி உணர்வுள்ள ஆன்மாக்கள். 3வது அசித், அதாவது உணர்வில்லாத ஜடப்பொருட்கள். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சித்தும் அசித்தும் எப்பவுமே ஈஸ்வரனை சார்ந்துதான் இருக்கும். சரி, இவ்ளோ தத்துவமெல்லாம் பேசிட்டோம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம யதார்த்தத்தை எப்படி பார்க்கறோமோ அதுதானே நம்ம வாழ்க்கை பாதையையும் தீர்மானிக்கும், இல்லையா? வாங்க, இந்த 3 தத்துவங்களும் என்னென்ன விதமான ஆன்மீக பாதைகளை காட்டுதுன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. முதல்ல அத்வைத்தத்தை எடுத்துக்கலாம். அவங்கள பொறுத்தவரை இறுதி யதார்த்தம் ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்மம். உலகம் ஒரு மாயை, ஆன்மாவும் அதுவும் ஒண்ணு.
அப்ப விடுதலைக்கு என்ன வழி? அந்த உண்மைய அறிவதுதான் வழி. அதுதான் ஞான மார்க்கம். அடுத்தது விசிஷ்டாத்வைத்தம். இங்க குணங்களோட கூடிய கடவுள் இருக்கிறார். உலகம் அவரோட உடலா இருக்கிறதுனால அதுவும் உண்மைதான். ஆன்மா கடவுளோட ஒரு பகுதி. இங்க பக்தியும் சரணாகதி தான் பாதை. கடைசியா துவைதம். இங்க கடவுள் எல்லாவற்றிலிருந்தும் தனித்தவர். உலகமும் ஆன்மாவும் உண்மை. ஆனா கடவுளை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருக்கு. அதனால இங்க வழிபாடும் கடவுளோட அருளும் தான் விடுதலைக்கான பாதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விவாதம்லாம் சரிதான். ஆனா இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல இது நமக்கு எதுக்கு முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆன்மீக பாதைய இதுதான் தீர்மானிக்குது. நீங்க நானும் பிரம்மமும் ஒண்ணுன்னு நம்புனா உங்க பாதை அந்த உண்மையை அறிவதா உணர்றதா இருக்கும். அது ஞானமா இருக்கும். அதுவே நான் கடவுளோட ஒரு பகுதி இல்லனா ஒரு பக்தன்னு நீங்க நம்புனா உங்க பாதை அந்த கடவுளோட ஒரு அன்பான உறவை வளர்த்துக்கிறதுல இருக்கும். அது பக்திமா இருக்கும். இந்த தத்துவங்கள் வெறும் புத்தகத்துல இருக்கிற வரிகள் இல்லைங்க. இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் தங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் எப்படி பார்க்கணும்னு இதுதான் தீர்மானிக்குது. சிலர் தன்னை அறிய ஞானத்தை தேடி போறாங்க. சிலர் ஒரு தனிப்பட்ட கடவுள் மேல பக்தி செலுத்தி சரணடைஞ்சு போறாங்க. இன்னும் சிலர் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதே இறைவனுக்கு செய்யற சேவைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. யதார்த்தம்ங்கிறது அந்த கயிற்றை பாம்புன்னு நினைச்ச மாதிரி நம்ம அறியாமையை விலக்கி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு உண்மையா? இல்ல அந்த அலை மாதிரி நாம ஏற்கனவே ஒரு அங்கமா இருக்கிற கடலோட நம்ம உறவை புரிஞ்சுக்கிறதுல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.